ரியல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல்மெட்டா மாதிரி என் கூட டிராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சைக்கோலிங்குஸ்டிக் லாங்குவேஜ் அண்ட் சைக்காலஜி நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங். இன்ட்ரோடக்ஷன். சைக்கோலிங்குஸ்டிக் அப்படின்றது ஹியூமன் லாங்குவேஜை எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எப்படி உருவாகுது அண்ட் அதை அக்யூர் பண்றது எப்படி அப்படின்ற எல்லாத்தையும் சயின்டிஃபிக் ஸ்டடி பண்றது. இது சைக்காலஜி, லிங்குஸ்டிக், நியூரோ சயின்ஸ் இது எல்லாத்தோட சந்திப்புல அமைஞ்சிருக்கு. ரியல் டைம் லாங்குவேஜ் மென்டல் ப்ராசஸை ஆக்கிரமிக்குது. கீ ஐடியா, பீப்புள்ஸ் ஒரு சென்டென்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, வேர்ட்ஸை எப்படி அங்கீகரிக்கிறாங்க, மீனிங்ஸை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுது. லாங்குவேஜ் அக்யூசியேஷனை பெரியவங்க அண்ட் குழந்தைங்க அதை எப்படி கையாளுறாங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அடிப்படை காக்னிட்டிவ் அண்ட் நியூரலாஜிக்கல் ப்ராசஸை புரிஞ்சுக்க லாங்குவேஜ் டிசார்டர்ஸை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, பூனை எலிய துரத்துது அப்படின்ற சென்டென்ஸை ஒருத்தர் எவ்வளோ வேகமாக படித்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத, இந்த செயல்பாட்டின் போது மூளையில் என்ன நடக்குது அப்படின்றத சைக்கோலிங்குஸ்டிக் ஆய்வு பண்ணுறாங்க. டெஃபினிஷன். சைக்கோலிங்குஸ்டிக் அப்படின்றது லாங்குவேஜுக்கும் ஹியூமன் மைண்டுக்கும் இடையில இருக்க உறவை பற்றின அறிவியல் ஆய்வு ஆகும். இதில் எதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லாங்குவேஜ் அக்யூசியேஷன். ஒரு குழந்தை ஒரு லாங்குவேஜை எப்படி இயற்கையாகவே கற்றுக்குது அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. லாங்குவேஜ் காம்ப்ரிஹேஷன். பேச்சு மற்றும் எழுத்து மொழியை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன். இதில் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் அண்ட் மீனிங்ஸை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. லாங்குவேஜ் டிசார்டர்ஸ், பிரெயின் இன்ஜுரி ஆர் நியூரோலஜிக்கல் கண்டிஷன். ஒரு லாங்குவேஜை எப்படி பாதிக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. ஸ்கோப். சைக்காலஜி, லிங்குஸ்டிக், காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் இது எல்லாத்தையுமே அது இணைக்குது. மொழியில் நினைவாற்றல், கவனம், உணர்தல் அண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற திறன் இது போல் அறிவாற்றல் செயல்முறைகளை ஆராய்ச்சி பண்ணுது. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் L1, செகண்ட் லாங்குவேஜ் L2 இந்த அக்யூசியேஷன்ஸ் ரெண்டையுமே ஸ்டடி பண்ணுது. இதுவரை சைக்கோலிங்குஸ்டிக்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து லாங்குவேஜ் அண்ட் சைக்காலஜியை பற்றி நம்ம பார்க்கலாம். லாங்குவேஜ் அண்ட் காக்னிஷன். லாங்குவேஜ் அண்ட் தாட் இந்த ரெண்டுமே ஆழமாக ஒன்னோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. லாங்குவேஜ் சிந்தனையை வடிவமைக்குது. ஹைப்போதிசிஸ். நாம் பேசுகிற மொழி உலகத்தை நாம் எப்படி உணர்றோம், எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றத பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. மாடர்ன் அப்ரோச் யூனிவர்சல் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை வலியுறுத்துது. அதாவது மொழி எதுவாக இருந்தாலும் மனுஷங்களுக்கு இடையே சில சிந்தனை முறைகள் பொதுவாக இருக்கலாம். எல்லா மனுஷங்களும் அடிப்படை காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு லாங்குவேஜ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள், நாம் மொழியில் காலத்தை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு விவரிக்கிற விதம், ஈவெண்ட் அண்ட் மெமரிஸை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்றத பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. மெமரி அண்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஒர்க்கிங் மெமரியோட குறுகிய கால அல்லது நீண்ட கால நினைவாற்றலை சார்ந்தது. ஒர்க்கிங் மெமரி மீனிங்ஸை ப்ராசஸ் பண்ணுறப்போ வேர்ட்ஸ், சென்டென்ஸ், பேராஸ் இது எல்லாத்தையும் தற்காலிகமாக வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்குது. லாங் டேர்ம் மெமரி எப்பவுமே வொக்காபுலரி, கிராமர்ஸ், ரூல்ஸ் அண்ட் இந்த உலகத்தை பற்றின முந்தைய அறிவுகளை சேமித்து வச்சுக்குது. மென்டல் லெக்சிகான் கான்டைன்ஸ் இதில் வார்த்தை, அர்த்தம், உச்சரிப்பு, பயன்பாட்டு முறைகள் இதெல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ பேசிக்காக ஒர்க்கிங் மெமரியில் டெம்பரரி இன்ஃபர்மேஷன்ஸை சேமிக்கும். லாங் டேர்ம் மெமரியில் வொக்காபுலரி, கிராமர்ஸ், ரூல்ஸ் இதெல்லாத்தையுமே சேமித்து வைக்கும். எக்ஸாம்பிள், மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கூட அவள் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். இது மாதிரியான காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸை புரிஞ்சுக்க நம்ம பிரெயின் ஒரே நேரத்தில் பல யோசனைகளை வேலை செய்து அதே நேரத்தில் அதை மெமரியிலையும் வச்சுக்குது. வேர்ட் ரெகக்னைசேஷன் அண்ட் லெக்சிக்கல் ஆக்சஸ். சைக்கோலிங்குஸ்டிக்ஸ் பிரெயினோட வேர்ட்ஸ் டிக்ஷனரியான மென்டல் லெக்சிகன்ஸை ஸ்டடி பண்ணுது. அதாவது பிரெயின் சவுண்டவோ அல்லது ரிட்டன் வேர்ட்ஸவோ வேகமாக மென்டல் லெக்சிகன்ஸோட பொறுத்துது. கீ மாடல்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஜோஹார்ட் மாடல் இது வார்த்தைகளை கேட்குறப்பவே அடையாளம் கண்டுபிடிக்குது. படிப்படியாக பாசிபிலிட்டிஸை குறைக்குது. இப்போது புக் அப்படின்ற வேர்டை கேட்குறப்பவே புக்கோட இமேஜை நமக்கு காட்டிடும் நம்மளோட பிரெயின். இப்போ நம்ம ஒரு வேர்டை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம சொல்கிறப்பவே அதோட பாசிபிலிட்டிஸை அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ டவுன்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த டவுன்னு சொல்கிறப்பவே அது ஸ்டார்ட் பண்ணிடும் திங்க் பண்ணுறதுக்கு, நம்ம அந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே. ட்ரேஸ் மாடல் சவுண்ட், வேர்ட்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்டுக்கு இடையில் இன்ட்ராகேட்டிவ் ப்ராசஸை வலியுறுத்துது. ஃபோனட்டிக் ஃபீச்சர், ஃபோனீம் அண்ட் வேர்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் இன்ட்ராகேட்டிவ் நெட்வொர்க்காக இருக்குது. இது எல்லா லெவல்களையும் ஒரே நேரத்தில் அங்கீகரிக்கிறத பாதிக்குது. கனெக்ஷனிஸ்ட் மாடல்
மொழி செயலாக்கம் நியூரல் நெட்வொர்க்ஸ் போல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சிம்பிள் யூனிட்டோட நெட்வொர்க்ல இருந்து எழுது. எக்ஸாம்பிளுக்கு கேப் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்குறப்பவே நம்மளோட மைண்டில் கேப்டுவல், கேப்டிவ், கேப்லெஸ் இது மாதிரியான வேர்ட்ஸை யோசிக்கிறோம். இதில் சரியான வேர்ட்ஸ் எது அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுக்க அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டென்ஸ் ப்ராசஸிங், பார்சிங். பார்சிங் அப்படின்னா படிக்கும்போது இல்லை கேட்கும்போது சிந்தட்டிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்குற ஒரு மென்டல் ப்ராசஸ் முறையாகும். கார்டன் பாத் சென்டென்ஸ் தெளிவின்மையை இது காட்டுது. பழைய மனுஷங்க போட் மாதிரி, ஆனால் ரீடர்ஸ் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மாடல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மாடுலர், சின்டெக்ஸ் அர்த்தத்திலிருந்து தனித்தனியாக செயல்படுது. செகண்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ், சின்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறப்போ சிமெண்டிக் அண்ட் கான்டெக்ஸ்ட் இதோட கூட ஒன்னோட ஒன்று பாதிக்குது. ஸ்பீச் ப்ரொடியூஷன், வில்லம் லெவலிஸ் மாடல் லாங்குவேஜ் ப்ரொடியூஷன் 3 நிலைகளை உள்ளடக்கியது. ஃபர்ஸ்ட் ஒன் கான்செப்டுவலைசேஷன், யோசனை அல்லது செய்திகளை இது உருவாக்குது. செகண்ட் ஒன் ஃபார்முலேஷன், ஐடியாவை லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரக்சர், வேர்ட்ஸ் அண்ட் கிராமர்ஸை மாற்றுறது. தேர்ட் ஒன் ஆர்டிகுலேஷன், வோக்கல் ஆர்கன்ஸை பயன்படுத்தி உடல் ரீதியாக பேச்சை உருவாக்குறது. அப்புறம் ஸ்பீச் எரர், ஸ்லிப் ஆஃப் தி டங், அடிப்படை மென்டல் ப்ராசஸை வெளிப்படுத்துது. எக்ஸாம்பிளுக்கு சால்ட் தி பாஸ் அப்படின்ற சென்டென்ஸ் தப்பாக இருக்குது, அதுக்கு பதிலாக பாஸ் தி சால்ட் அப்படின்னு சொல்லி பிரெயின் அந்த வேர்ட் ஆர்டரை கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல சென்டென்ஸாக கிரியேட் பண்ணி தருது. ஸோ அந்த பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது, மூளை எப்படி வேர்ட்ஸை தேர்ந்தெடுத்து வரிசைப்படுத்துது அப்படின்ற விஷயத்த நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரெயின் அண்ட் லாங்குவேஜ், பிரெயினோட ஸ்பெசிஃபிக் ஏரியா லாங்குவேஜை எப்படி ஆதரிக்குது அப்படின்றத நியூரோலிங்குவிஸ்டிக்ஸ் ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ ஏரியாஸ், ப்ரோக்கஸ் ஏரியா, லெஃப்ட் ஃப்ரன்ட்ரல் லாப் இதுதான் கிராமச்சுவல் அண்ட் ஸ்பீச் ப்ரொடியூஷன்ஸ்க்கு பொறுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரோக்கஸ் அஃபேஷியாவை சேதப்படுத்துது, முக்கியமாக ஸ்பீச் ப்ரொடியூஷன்ஸ்க்கு காரணமாக இருக்குது. அடுத்து வெர்னிக்கீஸ் ஏரியா, லெஃப்ட் டெம்பரல் லாப் இதுதான் மொழி புரிதலுக்கு பொறுப்பாகும். இது வெர்னிக்கீஸை சேதப்படுத்துது. அஃபேசியா மூளை பாதிப்பால் ஏற்படும் மொழி கோளாறு, மொழி செயல்பாடுகள் இதெல்லாம் எப்படி உள்ளுணர் மயக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத காட்டுது. அதர் பிரெயின் ஏரியாஸ், மோட்டர் கார்டெக்ஸ் உரையாடல்களுக்கு, ஆடிட்டோரி கார்டெக்ஸ் உணர்தல் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு, ப்ரீஃப்ரன்டல் கார்டெக்ஸ் வாக்கியங்களை திட்டமிடுறது. நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கெல்லாம் இந்த பார்ட் தான் காரணமாக இருக்கு. எக்ஸாம்பிள் ப்ரோக்கஸ் ஆலஃபீசியாவில் உள்ள ஒருவர் பேச்சை நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆனால் அது குறுகிய துண்டு துண்டான சென்டென்ஸாக அவங்க பேசலாம். இதோட லாங்குவேஜ் அண்ட் சைக்காலஜி முடிஞ்சிருச்சு. அடுத்து நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் நம்ம பார்க்கலாம். ஆரிஜின் 1970 ரிச்சர்ட் பண்ட்லர் அண்ட் ஜான் கிரிண்டர் அவங்கனால உருவாக்கப்பட்டது. அடுத்து ப்ரிமிஸ், லாங்குவேஜ், தாட் அண்ட் பிஹேவியர் இதெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது. இதில் நம்ம ஒன்றை மாற்றணும் அப்படின்னா இன்னொன்று மாறிடும். அடுத்து கோல், கம்யூனிகேஷன் அண்ட் பிஹேவியர் மாற்றம் மூலம் தனிப்பட்ட அல்லது தொழில்முறை செயல்திறனை இம்ப்ரூவ் பண்ணுறது. லாங்குவேஜ் அண்ட் தாட்ஸை மாற்றுறது மூலயமா எமோஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி பாதிக்குது அப்படின்றத NLP வலியுறுத்துறதா சொல்லியிருக்காங்க. கீ கான்செப்ட், ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கரிங், வெளிப்புற தூண்டுதல்களுடன் உள்நிலைகளை இணைத்தல், அதாவது ஒரு பதிலை ஒரு தூண்டுதலுடன் தொடர்பு படுத்துறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கான்ஃபிடன்ஸ் வர வைக்க நம்மளோட கட்டை விரலை தொடுறது, இல்லை நம்மளோட விரல்களை தொடுறது, இதெல்லாம் பண்ணுறது மூலியமா நம்ம ஒரு காம்னஸை வர வைக்கிறோம்ல அந்த கெஸ்டர் மூலியமா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் மிரரிங், நல்லுறவை வளர்க்க பாடி லாங்குவேஜை நுட்பமாக காப்பி பண்ணுறது. தேர்ட் ஒன் ரீஃப்ரேமிங், லாங்குவேஜ் மூலியமாக ஒரு சுச்சுவேஷன்ஸை அதோட பெர்செப்ஷன்ஸை மாற்றுறது. எக்ஸாம்பிளுக்கு ஃபெயிலியரை ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறது. சென்சரி மாடாலிட்டிஸ், மக்கள் தகவல்களை எப்படி செயலாக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. இதை கெனிஸ்தட்டிக் ஆர் விஷுவல் ஆடிட்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்ளிகேஷன்ஸை பார்த்துடலாம். தெரப்பி, பயம், பதட்டம் அல்லது நெகட்டிவ் திங்கிங் பேட்டர்ன்ஸை சமாளிக்கிறது. எஜுகேஷன், இது மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்கை மேம்படுத்துது. கம்யூனிகேஷன், வற்புறுத்துதல், பேச்சுவார்த்தை அண்ட் இது லீடர்ஷிப்பை மேம்படுத்துது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், கோலை செட் பண்ணுது, தன்னம்பிக்கையை உருவாக்குது. கிரிட்டிசிசம், இது போலி அறிவியல் அப்படின்றத பரவலாக கருதப்படுது அண்ட் விமர்சிக்கப்படுது. இதுக்கு நிலையான அனுபவ ஆதரவு இல்லை. சில டெக்னிக்ஸ் நடைமுறை சூழல்களில் உதவக்கூடும், ஆனால் கோட்பாடுகள் இன்னும் நிரூபிக்கப்படலை. சில பயிற்சியாளர்கள் இன்னும் டீச்சிங் அண்ட் கோச்சிங்க்கு NLPயை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தியரிஸ்ட் அண்ட் கீ ரெஃபரன்ஸ், லெவிட் ஸ்பீச் ப்ரொடியூஷன் மாடலை எழுதியிருக்காங்க. ஃப்ரம்கின் அண்ட் ரோட்மேன்
சைக்கோலிங்குவிஸ்டிக் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை வந்து எழுதியிருக்காங்க. பாண்டலர் அண்ட் லிண்டர் நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கை வந்து எழுதியிருக்காங்க. ஹார்லி டி 2010ல் டாக்கிங் தி டாக் லாங்குவேஜ் சைக்காலஜி அண்ட் சயின்ஸை வந்து எழுதியிருக்காங்க. ஃபீல்டு ஜே 2003 சைக்கோலிங்குவிஸ்டிக் எ ரிசோர்ஸ் புக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து தியரிஸ்ட் அண்ட் கீ ரெஃபரன்ஸ். இதோட வந்து இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. இதுவரை டேல் டைம் வித் மேலே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.